கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மறுபடியுமாக உங்களை என் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்ல சுகமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, சந்தோஷமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வசனத்தை தேவன் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நன்றாக புரிந்து கொள்ளவும், நாங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அந்த ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கவும் நீர் உதவி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பங்கள் கடைசிவரையில் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சிறிய பாடல். 4 இருள் நீங்கி ஒளி தாரும் தேவா, இந்த நானிலம் மீதேனில் ஒளி வீசுநாதா. இருள் நீங்கி ஒளி தாரும் தேவா, இந்த நானிலம் மீதில் ஒளி வீசும் தேவா. இருள் நீங்கி ஒளி தாரும் தேவா. இன்னைக்கு நாம் படிக்கிற வசனம், இருள் நீங்கி வெளிச்சம் வந்தது. இயேசு மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இயேசு மலை சுவிசேஷத்திற்காக அங்கே போகும்போது இயேசு ஜனங்களிடத்தில் சொன்னார், இந்த ஜனத்திற்கு வெளிச்சம் வந்தது. சுவிசேஷம் பண்ணும்போது ஜனங்கள் எல்லாரும் இயேசு பற்றி கேள்விப்பட்டு இருளில் வாழ்ந்த ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த வெளிச்சம் பற்றி நாம் ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டது. அதன் பின்பு அவை எல்லாம் பார்க்கும்போது, உலகம் பார்க்கும்போது இருட்டாக இருந்தது. தேவன் அந்த இருளை மாற்ற வேண்டும் என்று சொல்லி உடனே சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று. உடனே வெளிச்சம், இருள் எல்லா இடமும் மாறி இருள் வெளிச்சம் 2. இப்போ தேவன் யோசித்தார், இருள் வெளிச்சம் நல்லா இல்லை, அதனால் இருளை தனிமையாகவும் வெளிச்சத்தை தனிமையாகவும் பிரித்தார். அதன் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறது, தேவன் இருளை விரும்பவில்லை. இப்போது நமக்கு இருளாக இருந்த பிடிக்குமா? திடீர்னு லைட் ஆஃப், எல்லா இடமும் இருட்டாக இருக்குது. நாம் எங்கேயாவது ஃப்ரீயாக நடந்து போக முடியுமா? இல்லையானால் நாம் ஏதாவது சமையல் வேலை, வேறு ஏதாவது ஆஃபீஸ் வேலை செய்ய முடியுமா? முடியாது. எல்லாருக்குமே இருள் விருப்பமில்லை. வெளிச்சம் ஃப்ரீயாக நடக்கலாம், வேலை செய்கிற அர்த்தம். வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது. அந்த இயேசு சொன்னார், யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இப்போ உலகத்திற்கு இருளை நீக்கி வெளிச்சம் கொடுக்கிறது யார்? இயேசு. ஒரு தடவை ஒரு பெண் தப்பு செய்ததை ஜனங்கள் எல்லாரும் பார்த்து அந்த பெண்ணை பிடித்து இயேசு இடத்துல விட்டு, இந்த பெண் தப்பு, இவள் பெண் தப்பு மூலம் நாங்கள் உண்மை ப்ரூஃப் பார்த்து கண்டுபிடிச்சோம். இப்போ இயேசு பார்த்தார், திருப்பி இவளை கல் போட வேண்டும் சொல்லி வேண்டும். இப்போ இயேசு திரும்பியும் பார்த்து சொல், உங்களில் பாவம் இல்லாத மனுஷன் வெண்மேல் கல் போடலாம் சொன்னார். எல்லாருமே தப்பு, எல்லாருமே பாவம் செய்திருக்கிறார்கள். அதனால் எல்லா மனிதர்களும் ஒருத்தருக்கு பார்த்து
அந்த பெண் இருந்தால் இயேசு அங்கே இருந்தார். இப்போ இயேசு அந்த பெண்ணை பார்த்து, இனிமேல் பாவம் செய்யாதே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு மன்னிப்பை கொடுத்து அனுப்பினார். அந்த பெண்ணுடைய உள்ளத்திற்குள் ஒரு சந்தோஷம் வந்தது. தன்னுடைய பாவ இருளை இயேசு நீக்கி மன்னிப்பு ரட்சிப்பு கொடுத்தார். இருதயம் வெளிச்சமானது, சந்தோஷமாக இருந்தது. அதைத்தான் இயேசு சொல்கிறார். இந்த ஜனங்கள், உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் நீக்கி ரட்சிப்பு கொடுக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே இயேசு ஜீவனை கொடுத்தார். அதன் மூலமாக உலக ஜனங்களுக்கு, எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சம் ஆயத்தமாக இருக்கிறது. விருப்பம், இருள் வேண்டாம், பாவ வாழ்க்கை வேண்டாம், விட்டு வெளிச்சமாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு நாம் பின் சென்று வாழ வேண்டும். தேவன் விரும்புகிறார். அது நல்லது என்று சொந்த வாழ்க்கையிலே புரிந்தால் நாம் இயேசுவை பின்பற்றி ஒளியுள்ள நல்ல வாழ்க்கை செய்யும்படியாக மற்றவர்களுக்கு அதை கொடுக்கிறது, அன்பு கொடுக்கிறது, சந்தோஷம், சமாதான ஆவியின் கனிகளை நாம் கொடுத்து வாழ்கிறது நல்லது. இயேசு அதுக்காகத்தான் உலகத்தில் வந்தார். நம்ம ஒவ்வொருவரும் அதை ஞாபகம் வைத்து பாவத்தை எல்லாவற்றையும் விட்டு போல நல்ல தப்பான வழிகளையும் நாம் விட்டு வெளிச்சமாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை செய்கிறது நல்லது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அன்பின் நல்ல தேவனே, சந்தோஷமான இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இருளையும் வெளிச்சத்தையும் ஆண்டவர் பிரித்து அர்த்தம் என்னோட பாவத்தையும் உலகத்திலே அந்த வெளிச்சமாகிய அந்த ரட்சிப்பையும் ஆண்டவர் பிரித்து வைத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பாவமும் இருளான வாழ்க்கையும் அந்த வெளிச்சமும் இல்லை. அதே போல் சொந்த வாழ்க்கை பாவம் வெளிச்சம் ரெண்டும் வேண்டாம். நாம் ஒவ்வொருவரும் வெளிச்சத்தை நாங்கள் பின்பற்றி இருளை நாங்கள் விட்டு வெளிச்சத்திலே நடக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கவலையோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, சோர்வோடு, பலவிதமான பிரச்சனைகள், குழப்பங்கள் இல்லை இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் தேவ சமாதானத்தை தாரும். திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசிர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கவலைகளையும் நீக்கி தேவ சமாதானத்தை நீர் கொடுத்து நல்ல பிரகாசமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த உதவி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.